காய்கறி வாங்க போகிறப்ப எப்படி நம்ம காய்கறி வாங்கணுன்றத பார்க்கலாம். தேங்காய் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இது எலசுங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா இதுதான் முத்தின தேங்காய். இதுதான் நல்லாயிருக்கும் சமையலுக்கு. நெக்ஸ்ட்டு வெங்காயம். இந்த பாருங்கள், இந்த வெங்காயம் எப்பயுமே நீல வாக்கில் இருக்கக்கூடாது. நீளமாக இருந்துச்சுனாவே இது சரியாக விளையாதுன்னு அர்த்தம். அதேமாரி பின்னாடி சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த வெங்காயம் பாருங்கள், இது பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. அதேமாரி ரொம்ப நீல வாக்கில் இல்லாமல் நல்லா ஷேப் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் எடுக்கணும் எப்பயுமே. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு. இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த கிழங்கு பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது, அதே டைமில் க்ரீனாகவும் இல்லை. அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தான் எப்போயுமே நம்ம எடுக்கணும். தக்காளி எப்போவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க, அதே மாதிரி எங்கேயாச்சும் கட்டாயும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்க தக்காளி தாங்க எப்போயுமே வாங்கணும். அதே மாதிரி பாதி நல்லா பழுத்தது, பாதி கொஞ்சம் செங்காவாக எடுத்துக்கணுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு. வாழைத்தண்டு வந்து சின்னதாக இருக்குது பாருங்களேன், இந்த ரவுண்டு. அது வந்து நிறைய நார் இருக்கும். அது வந்து நுனித்தண்டு, அதனால் நார் அதிகமாக இருக்கும். இது பாருங்கள் அடித்தண்டு. அடித்தண்டில் வந்து பாருங்கள் ரவுண்டு பெருசாக இருக்கும், அதில் வந்து நாரே இருக்காது. இதுதான் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. காலிஃப்ளவர் எப்போயுமே டார்க்காக இருக்கக்கூடாதுங்க, ஒயிட்டாக இருக்கணும். இது பாருங்கள் எல்லோயிஷாக இருக்குது, அதே மாதிரி கேப் இருக்குது. இந்த காலிஃப்ளவர் பாருங்கள் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதுதான் நம்ம எடுக்கணும். பீட்ரூட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்போ சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க. இது பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த பீட்ரூட் பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெஷ்ஷு. கத்திரிக்காய் வந்து காம்பு பெருசாக இருந்துச்சுன்னா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது தப்புங்க. காம்பு பெருசாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பாருங்களேன், அந்த காம்பு பக்கத்துலேயே க்ரீன் கலரில் வந்து ஷார்ட்டாக இருக்குது, அது வந்து முத்துனதுங்க. அதனால் வந்து எப்போயுமே அது லாங்காக இருக்கிறதா தான் பார்க்கணும். பாருங்களேன், இந்த காயில் பாருங்கள், அந்த காம்பு வந்து பெருசாக இருந்தாலும் காய் சுற்றி இந்த க்ரீன் கலர் வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் பிஞ்சு காய். முருங்கைக்காய் எப்பயுமே க்ரீனாகவும் ட்விஸ்ட் பண்ணால் ட்விஸ்ட் ஆகணும். இது வந்து முத்துனது. இந்த காய் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ட்விஸ்ட் ஆகுது. இதுதான் பிஞ்சு. வெண்டைக்காய் எப்பயுமே நுனியை அப்படி ஒடிச்சோம்னா சாஃப்டாக ஒடியணுங்க. இது ஒடியலை, அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்கள், இது முத்துனது. இந்த காய் பாருங்கள் நுனியை ஒடிச்சா சாஃப்டாக ஒடியுது. ஸோ இந்த மாதிரி காய் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். குடமிளகா, இது ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக இருக்கக்கூடாதுங்க. இது வந்து பாருங்கள் சாஃப்டாக இருக்குது. இந்த காய் பாருங்கள் நல்லா ஹார்டாக இருக்குது. இதுதான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காய். கேரட் எப்போயுமே இந்த மாதிரி ஒடிஞ்சோ அல்லது கீரலோடையோ இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரியே க்ரீன் கலராகவும் இருக்கக்கூடாது. இது பாருங்கள் க்ரீனாக இருக்குது. இந்த கேரட் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, க்ரீனாகவும் இல்லை, எந்த ஒரு கீரலுமே இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணணும். காய்கறி வாங்க போகிறப்ப எப்படி நம்ம காய்கறி வாங்கணுன்றதை பார்க்கலாம். தேங்காய் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா இது எலசுங்க. கொஞ்சம் டார்க்